உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டாப் 6 பெஸ்ட் ஸ்டூடெண்ட் லேப்டாப் பத்தி பார்க்க போறோம். இப்போ அதிகமா தேவைப்படக்கூடிய விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா லேப்டாப் அப்படிங்கிறது. சோ இதுல மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்த்து வாங்கிக்கணும். அந்த வகையில நம்மளுடைய சேனல் வழியா டாப் 6 ப்ராடக்ட் வந்து நம்ம இப்ப ரெக்கமெண்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கா லேப்டாப் வாங்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து இன்டெல், இன்னொன்னு வந்து ரைசன் AMD ப்ராசஸர். சோ இது ரெண்டுமே வந்து டாப்ல செல் ஆகிட்டு இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராசஸர். அந்த வகையில i3, i5, i6, i7 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஜெனரேஷன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அதே மாதிரி ரைசான்லயும் உங்களுக்கு 3, 4, 5 அப்படின்னு போயிட்டு இருக்கு. சோ இதுல எது பெஸ்டா இருக்கு, எது உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேம் பொறுத்த வரைக்கும் DDR4 ரேம் தான் லேட்டஸ்டான ரேம். மினிமமா 8GB ரேமுக்கு மேல வாங்குனீங்க அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி, எடிட்டிங், ஃபாஸ்ட் ப்ராசஸிங் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே பெஸ்டா இருக்கும். மூணாவது விஷயம் ஹார்ட் டிரைவ் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் ஹார்ட் டிரைவ், SSD ரெண்டு கொடுத்திருக்காங்க. சோ இதுல SSD வித் மெக்கானிக்கல் ஹார்ட் டிரைவ் சேர்த்து வாங்குனீங்க அப்படின்னா காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும். இல்ல SSD மட்டும் வாங்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாகும் அப்படினே சொல்லலாம். SSD பொறுத்த வரைக்கும் OS ஃபாஸ்டா பூட் பண்றதுக்கும் நம்மளுடைய டெய்லி வர்க்க வந்து லாக்ஸ் இல்லாம வர்க் பண்றதுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். மினிமமா SSD பொறுத்த வரைக்கும் 500GB மேல வாங்குனீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணும். அதே மாதிரி மெக்கானிக்கல் ஹார்ட் டிரைவ் பொறுத்த வரைக்கும் நீங்க இதுல 500GB போட்டீங்கன்னா அல்ல 1TB போட்டீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் வந்து அதுல சேவ் பண்ணிக்கலாம். OS பூட் பண்றதுக்கு SSD வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமா 14 ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த விஷயத்துல நீங்க பார்க்க வேண்டியது HD டிஸ்ப்ளே கொடுக்கறாங்களா, உங்களுடைய அந்த டிஸ்ப்ளே வந்து 15.6 க்கு மேல வருதா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அப்பதான் நல்ல ஒரு ப்ராடக்ட்ட வந்து நீங்க வாங்கி உங்களுடைய அந்த டிஸ்ப்ளேல கிளாसेस எல்லாம் அட்டெண்ட் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த டாப் 6 பெஸ்ட் ப்ராடக்ட் எது அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 6th பிளேஸ்ல MI நோட்புக் ஹாரிசான் எடிஷன் பத்தி பார்க்க போறோம். Intel Core i7 10th ஜெனரேஷன் ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. 8GB RAM, 512GB SSD இதுல இருக்கு. Windows 10 கொடுக்கறாங்க. Nvidia MX350 2GB கிராபிக்ஸ் கார்டு சப்போர்ட்டோட வருது. 1 year மேனுஃபேக்சரிங் வாரண்டி தராங்க. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் Amazonல 59,999 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 74 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 5th பிளேஸ்ல Lenovoல இருந்து வரக்கூடிய Ideapad Slim லேப்டாப் பத்தி பார்க்க போறோம். 10th ஜெனரேஷன் Intel Core i3 ப்ராசஸர் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. 8GB RAM, 256GB SSD ஸ்டோரேஜோட வருது. Windows 10 ஆப்ஷனபிளா கொடுத்திருக்காங்க. 14-inch Full HD thin and light லேப்டாப்பா வருது. 1 year on-site வாரண்டி தராங்க. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் Amazonல 36,990 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 98 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல HP ல இருந்து வரக்கூடிய 15 i5 லேப்டாப் பத்தி பார்க்க போறோம். Intel Core i7 ப்ராசஸர் 15.6 inch Full HD டிஸ்ப்ளேயோட வரக்கூடிய இந்த லேப்டாப் 8GB 1TB ஹார்ட் டிஸ்க் Windows 10 சப்போர்ட்டோட வருது. 15.6 inch ஸ்கிரீன் சப்போர்ட்டோட கொடுக்கறாங்க. Full HD டிஸ்ப்ளேயோட வருது. 1 HDMI and 2 USB போர்ட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 3.1 USB சப்போர்ட்டும் இருக்கு. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் Amazonல 60,141 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 200 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல Lenovoல இருந்து வரக்கூடிய Ideapad 8th ஜெனரேஷன் லேப்டாப் பத்தி பார்க்க போறோம். Intel Core i7 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. 15.6 inch Full HD டிஸ்ப்ளேயோட வருது. 8GB RAM, 1TB ஹார்ட் டிஸ்க், 256GB SSD ஸ்டோரேஜோட கிடைக்குது. 15.6 இன்ச்சா வருது மட்டும் இல்லாம Full HD டிஸ்ப்ளேவும் இதுல கொடுத்திருக்காங்க. கூடுதலா இதோட நேரோ டிஸ்ப்ளே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். 1 year டொமஸ்டிக் வாரண்டியும் தராங்க. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் Amazonல 62,970 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 6.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 163 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 2nd பிளேஸ்ல ASUS ல இருந்து வரக்கூடிய ZenBook 8th ஜெனரேஷன் லேப்டாப் பத்தி பார்க்க போறோம். Intel Core i7 ப்ராசஸர் 15.6 inch Full HD டிஸ்ப்ளேயோட வருது. 8GB RAM, 512GB ஹார்ட் டிஸ்க் கொடுத்திருக்காங்க. அதுவும் உங்களுக்கு SSD ஓட வருது. பிளஸ் Windows சப்போர்ட்டும் இதுல இருக்கு. Intel Ultra HD கிராபிக்ஸ் 670 யூஸ் பண்ணிருக்காங்க. 2.8mm thin side bezel இதுல இருக்கு. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் Amazonல 67,990 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 13 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 1st பிளேஸ்ல HP Pavilion 9th ஜெனரேஷன் லேப்டாப் பத்தி பார்க்க போறோம். Intel Core i7 ப்ராசஸர் 15.6 inch Full HD டிஸ்ப்ளேயோட வருது. 8GB RAM, 1TB ஹார்ட் டிஸ்க், 256GB SSD ஸ்டோரேஜோட கொடுத்திருக்காங்க. Nvidia GeForce GTX 1650 கிராபிக்ஸ் சப்போர்ட் இருக்கு. சாஃப்ட்வேர் Windows 10 Home யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் பிரீமியமா வரதுனால
கொடுத்திருக்காங்க. 89,990 rupeesக்கு செல் பண்றாங்க. 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 140 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ராடக்ட் எல்லாம் Flipkart and Amazon ரெண்டுத்துலயுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல இத பத்தின இன்னும் அதிகமான ஸ்பெக் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க.